ஹாய் மக்களே, நம்ம மாடி தோட்டத்தில் நேற்று தான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த மாம் செடியிலேருந்து மாங்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு மாடி தோட்டத்துக்கு வரும்போது என் பையன் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவை பறிச்சிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாஷ் பண்ணலாம் வாங்க. இந்த செடியில் 2 மாங்காய் இருந்தது. அதுதான் ஒன்று வந்து என்னோட பையன் வந்து பறிச்சிட்டான். ஸோ இந்த மாங்காவை நம்ம நல்லா காப்பாற்றிட்டு பழுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது கொஞ்சம் மறைச்சியே நான் வைக்கணும், ஏன்னா என் பசங்க இருக்காங்களே எல்லாமே பறிச்சிடுறாங்க. ஸோ பழுத்து இருக்கு பாருமா. நம்ம மாடி தோட்டத்தில் வச்ச மாமரத்துலேருந்து வந்த காய் இது. ஸோ பழுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் பண்ண காரியத்துக்கு நம்ம இப்போ சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, இப்படியும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த வெட்டும் போது அந்த மாங்காய் ஸ்மெல்லு செம்மையாக மணக்குதுங்க. அப்படியே எச்செல்லாம் ஊறுது நாக்கில். நம்ம மாடி தோட்டத்தில் எந்த மருந்து இல்லாத நல்லா உரம் போட்டு நம்ம வளர்த்ததில்ல பாருங்கள். உப்பு மிளகாய் எங்கள் அம்மா போடும்போதே நாக்கெல்லாம் ஊறுது. இருங்க, ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். புளிப்பும் இனிப்பும் சூப்பராக இருக்குது மக்களே, செம்மையாக இருக்குது.